பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி சேலத்தில் கொங்கு நாடு மக்கள் கட்சியினர் கறவை மாடுகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தங்கவேல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசை கண்டித்தும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அரசு நிர்ணயித்த விலையை விட குறைவான விலைக்கு தனியார் நிறுவனங்கள் பால் கொள்முதல் செய்வதை அனுமதிக்க கூடாது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கி உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். குழந்தைகளுக்கெல்லாம் சத்துணவு திட்டத்திலே முட்டை வழங்குவது போல தினந்தோறும் பாலை வழங்குகின்ற பொழுது கொள்முதல் அதிகப்படுத்த தமிழக அரசுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல தனியார் நிறுவனங்கள் இப்பொழுது பால் உற்பத்தி அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே தங்களுடைய கொள்முதல் விலையை குறைக்கின்றார்கள். ஆகவே தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு நிர்ணயித்துள்ள விலையை விட குறைந்த விலைக்கு தனியார் நிறுவனங்கள் பால் வாங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும். இதேபோன்று ஈரோடு வீரப்பன் சத்திரத்திலும் கொங்கு நாடு மக்கள் கட்சியினரின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் நிர்வாகம் தடையின்றி பால் கொள்முதல் செய்ய வேண்டும், சத்துணவு திட்டத்தில் முட்டையை சேர்த்தது போல பாலையும் சேர்க்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல அடுக்கடுக்கான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர்.